யோகா ட்ரெய்னர். யோகானா என்ன? யோகானா உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்துறது தான் யோகா கலை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சிம்பிளான யோகாசனாஸ் கற்றுக் கொடுக்க போகிறேன். அது என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் என்னன்னு நம்ம பார்க்கலாம். தடாசனம். நேராக நின்று முன்பாதத்தை உயர்த்தி இரு கைகளையும் மேலே தூக்கி சீராக மூச்சை இழுத்துவிடவும் முழு உடலும் புத்துணர்வுடன் இருக்கும். ஏகபாதாசனம். இடது காலை கையில் பிடித்து வலது கால் தொடையில் நேராக வைத்து மூச்சை உள்ளே இழுத்து இரு கைகளை உயர்த்தி கூப்பி வைக்கவும். பின்னர் கைகளை சீராக கீழே இறக்கவும். இதுபோல் வலது காலுக்கும் செய்யவும். இதனால் ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் நரம்பு சம்பந்தமான நோய்கள் சீராகும். நல்ல சிந்தனையும் கவனமும் அதிகரிக்கும். சக்கராசனம். நேராக நின்று மூச்சை உள்ளே இழுத்து இடது கையை உயர்த்தி தலையின் காது பகுதியில் படியும்படி வைத்து வலது புறமாக மூச்சை வெளியேற்றிக் கொண்டே சாயவும். இதுபோல் வலதுபுறமும் செய்யவும். இதனால் முதுகு தண்டு சீராகும், மண்ணீரல் பலப்படும், நுரையீரலின் அடைப்புகள் சரியாகும். உட்கடாசனா. பாதத்தை தரையில் நேராக வைத்து மூச்சை வெளியேற்றிக் கொண்டே உடலின் அமைப்பை நாற்காலி போல் அமைக்கவும். கைகளை நேராக நீட்டி முகத்தை நேராக பார்க்கவும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து கொண்டு எழுந்து நிற்கவும். சிறுநீரகம் மற்றும் வயிற்று பகுதிகள் பலப்படும், கால்கள் பலப்படும். திரிகோணாசனம். கால்களின் பாதத்தை 2 அடி அகலத்தில் வைக்கவும். பின்னர் 2 கைகளையும் தோள்பட்டையில் சமநிலையில் நீட்டி மூச்சை வெளியேற்றிக் கொண்டே வலது கையை வலது காலின் அருகில் வைத்து இடது கையை 90 டிகிரி கோணத்தில் நேராக வைத்து முகத்தை இடது கை விரல்களை நோக்கி பார்க்கவும்.